இன்னைக்கு பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸில் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அரித்மெட்டிக் மீனில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல் டைப், இன்னொன்று டிஸ்கிரிட் டைப், இன்னொன்று கண்டினியூஸ் டைப் அப்படின்னு. இப்போ இந்த மூணுத்துக்குமே எப்படி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் டைப்பில் எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டிஸ்கிரிப் டைப்பில் எக்ஸோட வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க, அது கீழே எஃபோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸு எஃப் இருந்தது அப்படின்னா அதை டிஸ்கிரிப் டைப் அப்படின்றது கன்சிடர். இந்த கண்டினியூஸ் டைப்பில் எக்ஸோட வேல்யூவும் இருக்குது, எஃபோட வேல்யூ இருக்குது. இதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? டிஸ்கிரிப் டைப்பும் கண்டினியூஸ் டைப்பும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னா, கண்டினியூஸ் டைப்பில் சென்டரில் ஒரு டேஷ் வரும். அதாவது 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, இந்த 2 2-ஆக வருது, இந்த டேஷாக வருதுல, இதை பார்க்கும் போது இது கண்டினியூஸ் டைப் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போது ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம அதோட ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். அரித்மெட்டிக் மீனோட இன்னொரு நேம் தான் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சமேஷன் அப்படின்னா டோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எதோட டோட்டல்? எக்ஸோட டோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவைடட் பை என், ஸ்மால் என் அப்படின்னு சொல்லணும். ஏன் இது ஸ்மால் என் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்மால் என் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்மால் என். கவுண்டிங்கில் இருக்கணும். 1 2 3 4 5 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணால் அது வந்து ஸ்மால் என் அப்படின்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் டிஸ்கிரிப் டைப். டிஸ்கிரிப் டைப்பில் ஏஎம் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் என். அப்போ எஃப் எக்ஸோ இன்ட்டு பண்ணி வர டோட்டல் தான் இந்த சமேஷன் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவைடட் பை கேபிட்டல் என். இந்த கேபிட்டல் என் அப்படின்னா எஃப்போட டோட்டல். நீங்கள் சம்முள்ள போகும்போது கிளியராக தெரியும். அதாவது எஃப்போட டோட்டலை தான் கேபிட்டல் என் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் டைப். கண்டினியூஸ் டைப்பில் மட்டும் ஏஎம் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எம் டிவைடட் பை கேபிட்டல் என். இந்த எம் என்ன அப்படின்னா மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபார்முலா, அதாவது ஒரு சம்முள்ள போகும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நீங்களும் கற்றுக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்